சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி என்டர்டெய்னர். கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஆமாங்க. ராம் சார் படம் மாதிரியே சுத்தமாக இல்லை. ஏன்னா அவர் எப்பயுமே சீரியஸாக தான் பண்ணியிருக்காரு. இது டோட்டலாக ஹியூமராக ஃபன்னியான ஒரு ஜானர். அவரோட படம் மாதிரியே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் அடிக்கடி இந்த மாதிரி படம் பண்ணணும். சிவா வந்து நீங்கள் சென்னை 28ல் அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்பயும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அந்த சின்ன பையன் அன்போட அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆமாம், அவரும் கொஞ்ச நேரம் தான் வருவார். பட் வந்து அந்த சீன்ஸுமே பயங்கர ஃபன்னியாக ரொம்ப ஹியூமர் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஃபீல் ஆகும். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இல்லை, அவரோட எல்லா படமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மாதிரி இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது. காமெடி ரொம்ப நல்லா இருந்தது. அங்கங்கே ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அப்புறம் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கக்கிட்ட எவ்வளோ அட்டாச்சாக இருக்கணுன்றதை பற்றி இருந்தது. அவர் சான்ஸே இல்லை, ரொம்ப கலக்கிட்டார். நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லா கேரக்டருமே 19 சாங்ஸ் இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. லிரிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. புரியல, ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருக்கு சார் படம். நல்லா இல்லை, ராம் படம்னா ராமுக்கு அவர் எப்போரோட படமும் எப்பயுமே ஒரு நல்ல மெசேஜ் சொல்லுவார். அதுமாதிரி இந்த படமும் நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு. ஆனால் இதில் என்னன்னா ஒரு ஃபன் கலந்து சொல்லியிருக்காரு. அதுதான் ஒரு நல்லா இது கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும். ஏன்னா எமோஷனல் இல்லாமல் இருக்குன்னா நல்லா இதுவாக இருக்கும். ஆமாம், இது வந்து ஃபுல்லாகவே பையனை வச்சு எடுத்திருக்காரு. பையனுக்கான படம். ஆனால் பையன் வந்து அப்பா வந்து எப்படி பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. அவர் நல்லா பண்ணியிருக்காரு டிஃப்ரெண்ட்டாக. எப்பவுமே எல்லா இடத்துலையுமே ஒரு காமெடியாக இதுவாக பண்ணுவார். ஆனால் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பையனுக்கு அப்பாவாக இது பண்ணி அதோட அது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஒரு சின்ன இடத்துல ஒரு ஃபன் கொடுத்துருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த கேரக்டர் நீட்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக இல்லை நல்லா இருக்குது சார். நல்லா ஒவ்வொருக்குமே பேக்ரவுண்டுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது உண்மையிலே. அவ்வளோ பாட்டு அதிகமாக இருக்குன்னா அந்த இதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்களே தவிர அந்த விஷுவல்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பாட்டு கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்கு. ஒன்றும் மேட்சாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. ஃபேமிலியோடு தான் பார்க்கணும். எல்லா பசங்கள்லாம் சேர்ந்து வந்து பார்த்தா நல்லாயிருக்கும் வித்தியாசமாக. ஒரு சில இடத்துல நல்ல எமோஷனாக இருக்குது. நல்லா ஒரு ஃபன்னாகவும் இருக்குது, ஒரு எமோஷனாகவும் கலந்துருக்கு. இன்றைக்குள்ள தேவைக்கே மெசேஜ் நல்ல மெசேஜ் தான். தேங்க்யூ. சூப்பருங்க, சூப்பர். நல்லா இருந்துச்சுங்க படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஃபன் மூவி ஆப்வியஸ் செம்மையாக இருந்துச்சு. ஃபன் மூவி. அந்த பையன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, குட்டி பையன். படம் நல்லா இருக்குங்க. படம் நல்லா இருக்குது. இந்த படத்தில் எல்லோரும் பார்க்க வேண்டிய மாதிரி இருக்குது. எல்லா சீனு எல்லாமே நல்லா இருக்குது. ராம் சார் படம் மாதிரி இல்லை. ராம் சார் வந்து இந்த விஷயத்தில் இந்த அளவு நல்லா பண்ணியிருக்காருன்னா இது திருப்பி இதே மாதிரி நம்ம சப்ஜெக்ட் எடுத்துன்னு வந்தால் கூட நல்லா இருக்கும். இதே மாதிரி படங்கள் பண்ணால் கூட நல்லா காமெடியாக இருக்கும். காமெடியாக போகுது. காமெடி நல்லா இருக்குது. குடும்பத்தில் அந்த பசங்களை நம்ம எப்படி வளர்க்கணுன்றதுக்கு இந்த படம் ப்ளஸ்ஸு. ஏன்னா ஒரு அப்பா வந்து சம்பாதிக்கணும்னு சொல்லி கதவு பூட்டிட்டு போகிறாங்க. அவங்கவுங்க வேலை பார்த்துக்கணும். 10 மணிக்கு 9 மணிக்கு வராங்க. அந்த பசங்க உள்ளே இருந்து என்ன செய்கிறாங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த விஷயத்தில் வந்து இந்த படம் வந்து எல்லா பசங்களும் கூட்டும் வரணும்னு சொல்லி இந்த படத்தை பயங்கரமாக பார்க்கணுன்னு தோணுது. அதே மாதிரி இந்த பசங்க நடித்தாங்க. சூப்பராக இருக்குது. மலைக்கு ஏறுறது நல்லா இருக்குது. காமெடியாக இருக்குது. அதே மரத்தில் ஏறி இன்னும் காமெடியாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. நல்லா காமெடியாக இருக்குங்க. படத்தை எல்லோரும் பார்க்குற மாதிரி நல்லா காமெடி இருக்குது. அவர் இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் அந்த இதுக்கு முன்னாடி கீழே வந்து அவர் ஓடுறதா இப்போ தான் மலைங்கள்லாம் போய் ஏறி அதில் இன்னும் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. நல்லாயிருக்கு. அதுதான் இந்த மலத்தை ஏறினால அவங்களுக்கு 2 விஷயம். ஒருத்தருக்கு வெயிட்டு கம்மியாகிடுறாங்க, ஒருத்தருக்கு வந்து இதெல்லாம் போகிறனால. அதனால என்னன்னா எல்லாருமே மலை ஏறுறது மலை ஏறுறது குளத்தில் குதிக்கிறது எல்லாமே இருக்கிறனால நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு. காமெடி நல்லா இருக்குது. சிவா சார் சூப்பராக நடிச்சிருக்காரு.
தேங்க்யூ.